டோடோ டிவி. சண்டிகர் சிட்டியில் ஆகாஷ், அமர், ரீனா அப்புறம் பிராச்சி அப்படின்னு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க 4 பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இதில் பிராச்சி ரொம்பவே கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நைட் வெளியே போகலான்னு பிளான் பண்ணாங்க. எல்லாரும் அமரோட வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை நைட் 11 மணிக்கு அமரோட வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் ஆகாஷ்க்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நாமெல்லாம் சிம்லாவுக்கு போலாமா? நல்ல ஐடியா. நம்ம எப்பவுமே அவுட்டிங் போகவே இல்ல. நம்ம 4 பேரும் ஒண்ணா அவுட்டிங் போனா ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். வேணா ஃப்ரெண்ட்ஸ், போவேனா, ரொம்ப ஆபத்து. அண்ணா பிராச்சி, இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு விஷயம் என்னன்னா, நைட் ரைட் ரொம்ப டேஞ்சரஸ். அங்க நிறைய பேய் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிராச்சி, நீ 90s கிட்ஸ். நீ இப்பவும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா? உன் மூளையில ஏதாவது கோளாறு இருக்கா? என்ன பிராச்சி, நம்ம என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். நீ என்ன பேய் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பார் பிராச்சி, நாம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. இங்க பாருங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இது எல்லாமே பைத்தியக்காரத்தனம். இது மூட நம்பிக்கை. இப்ப நம்ம எல்லாருமே சிம்லா கிளம்பலாம். அங்க நிறைய ஹாண்டட் பிளேசஸ் இருக்காமா, உங்களுக்கு தெரியாதா? நீங்க 3 பேரும் என் பேச்ச கேட்க போறீங்களா இல்லையா? வேணும்னா காத்தால கிளம்பலாம். என்ன சொல்றீங்க? யாருமே பிராச்சி சொல்றத கேட்கல. அதனால பிராச்சியும் அவங்க சொல்றத கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே சிம்லாவுக்கு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் டயர்ட் ஆனதால பக்கத்துல இருக்கிற ஒரு தாபாவில் டீ குடிக்கிறதுக்காக நிறுத்தினாங்க. அப்புறம் கிளம்பிடுறாங்க. அப்போ ரீனா சொல்றா, நம்ம எல்லாரும் அந்தாக்ஷரி விளையாடலாமா? நம்ம டைம் பாஸ் ஆகுறதோ தெரியாது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டே போலாம். சீக்கிரம் சிம்லா கூட ரீச் ஆயிடுவோம். ஆஹா, கண்டிப்பா விளையாடலாம். நாம நேரத்தை கடத்துறதுக்காக நாம ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். நாம இப்ப அந்தாச்சரி ஆட ஆரம்பிக்கலாம். பேயோட பேரோட ஆரம்பிக்கலாம். நீங்க எல்லாரும் என்ன கலாய்க்கிறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ரொம்ப அமைதியான ஒரு ரோட்ல அவங்க சிம்லா நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பிரான்ச்சுக்கு உள்ள இருந்து ரொம்பவே பயமா இருந்தது. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருந்ததால அவ எதையுமே வெளிக்காட்டிக்காம இருந்தா. எல்லாரும் அந்தாக்ஷரி ஆட ஆரம்பிச்சாங்க. முதல் பாட்டை ரீனா பாடினாம். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாகுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானை உன்ன தேடுது. இருந்தாலும் இங்கில்ல பேயும் இல்ல, பிசாசு இல்ல, இருந்தாலும் இங்கில்ல பயம் ஒரு வேதாளம். என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜ்ஜி, என்ன மட்டும் டார்லிங் சொல்லு புஜ்ஜி. ஆகாஷ் பாடிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு பொண்ணோட வாய்ஸும் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் எல்லாரும் ஒரு நிமிஷத்துக்கு அமைதியாகி ஒருத்தரோட ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருந்தாங்க. ஆகாஷ் மறுபடியும் பாட ஆரம்பிச்சாரு. அப்ப திரும்பவும் அந்த குரல் கேட்டுச்சு. இந்த குரல் அவங்களோட கார்ல இருந்து தான் கேட்டுச்சு. அவங்களோட கார்ல யாரோ ஒருத்தங்க 5வது ஆளா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அட, இந்த குரல் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கு? ராச்சி, நீ தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ எங்களை பயன்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க. நாங்களாம் அவ்வளோ சீக்கிரம் பயந்துட மாட்டோம். ராச்சி பயம் வந்து வேர்வையால நனைஞ்சே போயிட்டாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஏய், இதடா நான்
அப்படி பண்ணல. நான் ஏன்டா உன்னை அப்படி பண்ணி பயப்படுத்த போறேன்? நானே ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன். ஆகாஷ், நீ மறுபடியும் பாடு. ஆகாஷ் 3-4 தடவை மறுபடியும் பாட ஆரம்பிச்சான். அப்ப திரும்ப திரும்ப அந்த பொண்ணோட குரல் கேட்டுட்டு இருந்தது. கடைசியா அந்த குரல் ரொம்பவே சத்தமா கேட்க ஆரம்பிச்சது. எல்லாரும் அதை கேட்டு பயந்தே போயிட்டாங்க. அப்புறம் ஆகாஷ் காரோட ஸ்பீட அதிகப்படுத்தினான். வேகப்படுத்துறதால ரொம்ப சீக்கிரமா ஹோட்டல் போலான்னு நினைச்சாங்க. போற வழி முழுக்க யாருமே எதுவுமே பேசல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹோட்டல் போய் சேர்ந்தாங்க. போனதுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. இவங்க ஒரு சூட் புக் பண்ணாங்க. அதுல 4 ரூம் இருந்தது. நான் சொன்னா நீங்க கேட்டீங்களா? இந்த மாதிரி பேய் பூதம்லாம் நிறைய இருக்கும்னு கேட்காம இப்பவே கிளம்பி வந்துட்டீங்க. இப்பவும் எனக்கு உண்மையில தான் சந்தேகம். நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப. பிராச்சி ரொம்பவே சோகமாயிட்டு அவளோட ரூம்க்கு எழுந்து போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க. பிராச்சி ரீனா கிட்ட சொல்றா, ரீனா, நான் உன் ரூம்ல படுத்துக்கிறேன்டி. தனியா படுக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சரிடி. யாரோ நைட் 3 மணிக்கு ஆகாஷோட ரூம் கதவை வேகமா தட்டினாங்க. ஆகாஷ் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு தோணுச்சு. மனசுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை திட்டிக்கிட்டே கதவை திறக்கிறதுக்காக நடந்து போனான். போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை. அட, என்ன இதெல்லாம்? அமர், ரீனா, பிராச்சி, எல்லாரும் எங்க இருக்கீங்க? கதவை தட்டிட்டு ஏன் எல்லாரும் சும்மா இருக்கீங்க? இது நீங்க தானே, எனக்கு தெரியும். ஆனா யாரோட சத்தமும் வரல. ஆகாஷ் கதவை சாத்திக்கிட்டே அவனோட மனசுல சொல்லிக்கிட்டான், அவங்க திரும்ப கதவை தட்டினா திறக்க போறது இல்லைன்னு. அவன் அப்படியே திரும்ப வந்து அவனோட பெட்ல படுத்துக்கிட்டான். அப்போ திரும்பவும் அந்த பொண்ணோட குரல் அவனுக்கு கேட்டுச்சு. இல்ல இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நான் ஏதோ கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பாடுற குரல் மறுபடியும் அவனுக்கு கேட்டுட்டே இருக்கும்போது அது கனவு இல்ல, அது நிஜம்தான் அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது. இதனால அவனோட உடம்பு ஃபுல்லும் பயத்தாலேயே வேர்வையால நனைஞ்சிருந்தது. அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அவனால கத்தி பேசவே முடியல. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு உருவம் தெரிந்தது. அந்த உருவம் பேச ஆரம்பிச்சது. அப்புறம் அது மறுபடியும் அவனை பாட சொல்லி கேட்டுச்சு. ஆகாஷ் ரொம்பவே பயந்து போய் வேகமா அழ ஆரம்பிச்சாரு. ஆகாஷ் பாடாததுனால அந்த பேய் பக்கத்துல வந்து ஆகாஷை தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கிற கதவுல தொங்க விட்டுடுது. ஆகாஷ் கதவை திறக்கிறதுக்காக அந்த கதவு பக்கத்துல போறான். ஆனா அந்த கதவை திறக்க முடியல. அந்த பேய் திரும்பவும் வந்து ஆகாஷோட கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கிடுது. ஆகாஷ் அலற ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. காலையில விடிஞ்ச உடனே ரீனா ஆகாஷ் எழுப்ப வந்தாங்க. அங்க வந்து பார்த்தா அவனோட ரூம் கதவு திறந்தே இருந்தது. அங்க வந்து பார்த்தா ஆகாஷ் தரையில கீழே விழுந்து கிடந்தாரு. அவ கத்திக்கிட்டே வெளியில ஓடி போயிடுறா. அப்புறம் அமரும் பிராச்சியும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க யாராலையுமே நம்ப முடியல, ஒரே நைட்ல இவ்ளோ நடந்து போச்சுன்னு. அவங்களோட ஃப்ரெண்ட அவங்க இழந்ததால அவங்க எல்லாருமே ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 4 பேரா இருந்தவங்க 3 பேரா திரும்பவும் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. நைட் ஆன உடனே அமருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஆனது. அவனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு இருந்தது. அவனுக்கு எல்லாமே தலைகீழா தெரிஞ்சது. பிராச்சி அமருக்கு போன் பண்ணான். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது இது ஏதோ ஒரு கெட்ட ஆத்மாவோட வேலைன்னு. அப்போ அவ மறுபடியும் ரீனாவுக்கு போன் பண்ணான்.
அப்போ அவளுக்கு தெரிய வந்தது ரீனா நல்லா தான் இருக்கா, ஆனா கொஞ்சம் பயந்து போயிருக்கான்னு. பிராச்சியும் ரீனாவும் அமரோட வீட்டுல சந்திக்கலான்னு பிளான் பண்ணாங்க. நைட் அவங்க 2 பேரும் அமரோட வீட்டுக்கு வந்தாங்க. அமரோட உடம்பு நீல கலரா மாறி இருந்தது. ஜுரத்தால நடுங்கிட்டு இருந்தான். நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் நீங்க என் பேச்ச கேட்கல. இந்த டைம்க்கு போக வேணாம்னு சொன்னேன், ஆனா அடம் பிடிச்சி நீங்க எல்லாரும் கிளம்புனீங்க. பாரு, இப்ப ஆகாஷ் நம்ம எழுந்துட்டோம். நீங்க 2 பேரும் இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்க. அம்மா நம்ம 4 பேருக்காக பாபா கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. தயவு செய்து போட்டுக்கோங்க. என்னால இப்பவும் இது நம்ப முடியல. இதெல்லாம் ஒரு ஆத்மாவோட வேலைன்னு. இந்த காலத்துல இதெல்லாம் நம்பணுமா பிராச்சி? என்ன சொல்ற பிராச்சி நீ? நான் இந்த ரிங் எல்லாம் போட மாட்டேன் பிராச்சி. அப்போ திடீர்னு மறுபடியும் அவங்களுக்கு பாடுற சத்தம் கேக்குது. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் பெண்ணே. எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அமர் ஏதோ சொல்ல முயற்சி பண்றான், ஆனா அவனோட வாயில இருந்து எந்த ஒரு சத்தமும் வெளியே வரல. அப்ப திடீர்னு ஹோட்டல்ல வந்த அந்த உருவம் இவங்க எல்லாரும் முன்னாடியும் வருது. வந்து சத்தமா சிரிக்குது. பாரு, இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன். நீதானே நான் இல்லைன்னு சொன்னவ. இப்ப முன்னாடியே நிக்கிறேன் பாரு. ஏய், உன்னதான். பாடு, பாட்டு பாடுறீ. எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதனால அவங்களால பாட்டு பாட முடியறதில்ல. எல்லாரும் பயந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாட போறியா இல்ல உன்னோட ரத்தத்தை குடிக்க சொல்றியா? ரீனா பயந்து போய் அவளோட குரல்ல பாட ஆரம்பிக்கிறா. என்ன வாய்ஸ் இது? இவ்ளோ கேவலமா இருக்கு. பாடாத. அந்த உருவம் ரொம்ப பயங்கரமான சத்தத்தோட சிரிக்குது. இப்படி சொல்லிட்டு அதோட கையால ரீனாவை தூக்கி காத்துல தூக்கி போடுது. ரீனா ரொம்ப வேகமா கீழே விழுந்துடுறான். அவளுக்கு காயப்பட்டதால கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள பிராச்சி அந்த பாபா கொடுத்த ரிங்க அமரோட கையில போட்டு விட்டுடுறான். அதுக்குள்ள அந்த பேய் இவள 4-5 தடவை மேலையும் கீழையும் தூக்கி போட்டுட்டு இருக்கு. ரீனாவுக்கு எல்லா இடத்துலயும் ரத்தம் வந்துடுது. சாவுக்கு ரொம்ப பக்கத்துல போயிடுறா. இப்ப அந்த பேய் ரீனாவை விட்டுட்டு அமர் பக்கத்துல போகுது. பிராச்சி ரீனாவுக்கும் அந்த மோதிரத்தை போட்டு விட்டுடுறா. அப்புறம் அந்த பேய் அதோட சக்தியால இவங்க 3 பேரையும் கொல்ல நினைக்குது. ஆனா அந்த பேயோட சக்தி இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல. அந்த பேய் ரொம்ப கவலையோட கத்திக்கிட்டே சொல்லுது, நான் மறுபடியும் வருவேன். உங்களை யாரையும் விட போறதில்ல. அப்படியே மறைஞ்சு போயிடுது. ரீனா ரொம்ப ரத்தத்தோட தரையில படுத்து கிடந்தாம். அமரும் பிராச்சியும் அவளை அப்படியே தூக்கி கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ஹாஸ்பிட்டல்ல கண் விழிக்கிறான். அமரும் ரீனாவும் பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. அப்புறம் பிராச்சி இவங்க 2 பேரையும் டைட்டா ஹக் பண்ணி திரும்பவும் அதே பாட்டை பாட ஆரம்பிக்கிறான். ஆஹா, நான் வந்துட்டு இருக்கேன். நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கே இரு. 10 நிமிஷத்துல வந்துருவேன். சாவி எங்க இருக்கு? சாவி எங்க இருக்கு? சாவியை எங்கிட்ட கொடு, நான் சீக்கிரம் வெளியில போகணும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. கீ இங்க இருக்கு. அட, எங்க போய்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கேட்டுட்டே இருந்தா சொல்லாம போறீங்க? மயாங்க் கார் எடுத்துட்டு எதுவும் பேசாம அங்க இருந்து வேகமா போயிடுறான். இவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார் ஆக்சிடென்ட்டும் ஆகல, எந்த ஒரு குழுவும் சிக்கல. இந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும்.
போலீஸ்காரங்க மயாங்கோட வீட்டுக்கு போய் மயாங்க் இறந்த விஷயத்த அவங்களோட மனைவி கிட்ட சொல்றாங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சு, வேக வேகமா போனாரு. வந்த பிறகு எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. சரிங்க மேடம், நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். சாஹபூர் என்கிற இந்த கிராமத்துல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டா இல்லனா கொலையா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சுனிதா புருஷனை எழுந்த சோகத்துல இருந்தா. மயாங்கோட கதையில இருக்க மர்மம் என்ன? எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய நடக்க வேண்டியது இருக்கு. ஹலோ, யாரு? இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா. நான் தினமும் உன்னோட கனவுல வர பொண்ணு. உன் கனவை நினைவாக்க வந்திருக்கேன். நான் உன்னோட இதயத்துல இருக்கிற கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். உன் இரவுகளை ஒளிமயமாக்க வேண்டுமா? என்ன பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப சீக்கிரமா வா. நான் நேர்ல வரேன். வாவ், நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அமர் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் கூட இதே மாதிரி தான் இருந்தது. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தயா. போலீஸ்காரங்க அமித் இறந்து போனதை பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, ஏதோ ஒரு கால் வந்தது, அது கேட்ட உடனே அவரு வேகமா கிளம்பிட்டான்னு சொன்னாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பரவுது. ஆம்பளைங்க மட்டும்தான் செத்துட்டு இருக்காங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அது வந்த உடனே வீட்ல இருந்து கிளம்புறாங்க. ஏதாவது தெரிஞ்சதா? என்ன சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? முன்ன ஒருத்தருக்கு ஆச்சு இல்ல, அவருக்கு கூட சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்திருக்கு. அவர் ஃபோன் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஆமா, இருக்கலாம். வா, நம்ம போலாம். இந்த கேஸை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். மறுநாள் பிரேம்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசின உடனே வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறான். அப்ப அவனுக்கு ஊர்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. இல்ல, நான் போக போறதில்ல. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே போன் பேசிட்டு தான் போயிருக்காங்க. நான் போக மாட்டேன். என்னங்க, யார் கால் பண்ணாங்க? பிரீத்தி, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஹரிதுவார் பக்கத்துல அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. அப்புறம் அவர் சீரியஸா இருக்காரு, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அப்படியா? அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? வாங்க போலாம். இல்ல, இது எனக்கு சரிப்பட்டு வரல. நான் சொல்லியிருக்கேன்ல, இது உண்மை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போக போறதில்ல. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். அவன் ஃபோன் பண்ணி கேட்டதில் தெரியுது அங்க எதுவுமே நடக்கல. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு? ஃபோன் பண்ணி விசாரிக்காம போயிருந்தா நமக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். நம்ம தப்பிச்சிட்டோம். அப்புறம் ரெண்டு பேரும் படுக்க போறாங்க. நடு ராத்திரியில அவனுக்கு மறுபடியும் கால் வருது. பிரேம் கண்ணை திறந்து பாக்குறான். ட்ரிங் 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 அந்த சவுண்ட் கேட்ட உடனே பயத்துல கண்ணை மூடி படுத்துறான். ரிங் ஆகி போன் ஸ்டாப் ஆகுது. யாருமே கால் பண்ண கூடாதுன்னு அந்த ரிசீவரை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு பிரேம் படுக்க போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிசீவர்ல இருந்து ஏதோ ஒரு புகை வருது. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா பிரேம் கிட்ட போகுது. யாரோ சிரிக்கிற மாதிரி கேக்குது. அந்த சிரிப்பு சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப அவங்க முன்னாடி அந்த பேய் நிக்குது. என்ன, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலி நினைச்சீங்களா? நீங்க வரலனா நீங்க தப்பிச்சிடலான்னு நினைச்சீங்களா? ரொம்ப புத்திசாலி நினைப்பு. நீ ஏன் இடத்துக்கு வந்திருந்தீனா நீ மட்டும் தான் செத்திருப்ப. ஆனா இப்போ உன்னோட பொண்டாட்டி பசங்க எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ண போற. எவ்வளவு நாளா நான் உன்னை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண பாவத்துக்கு நான் உன்னை சும்மா விட போறதில்ல. உன்னை கொன்னாதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும். எல்லாருக்கும் கால் பண்ணி ரொமான்டிக்கா பேசி என்கிட்ட வர வச்சேன். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்சிட்டு வராம இருந்துட்ட அப்படின்னு சொல்லி அது கழுத்து நெருக்கி பிரேம காத்துல மேல தூக்கிட்டு. ஐயோ, அவரை எது பண்ணாத, அவரை விட்டுரு. நான் யாரையும் விட போறது இல்ல. வேணாம்,
உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன், வேணாம். என்ன பிரேம், நானும் உங்ககிட்ட இப்படிதானே வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன சும்மா விட்டீங்களா? பூஜா நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, பூஜா தான். கால் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருந்தீங்கல்ல, என்ன விட்டுருங்கன்னு எவ்வளவு உங்ககிட்ட வேண்டுன. நீங்க விடாம என்ன டார்ச்சர் பண்ணீங்க. உங்க டார்ச்சரால நானு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இப்போ உன்னோட டர்ன். பிரீத்தி அந்த பேயை நிறுத்துறதுக்கு பேய் கிட்ட போறா. பேய் அவளை ரொம்ப தூரத்துல தூக்கி போட்டுறா. அப்ப அவ வீட்ல இருக்கிற சாமி ரூம் கிட்ட போய் விழுறா. அந்த பேய் பிரேம ரொம்ப கட்டியா புடிச்சிட்டு இருந்தது. நீ இன்னைக்கு செத்த. ஆம்பளைங்கள மட்டும்தான் நான் வேட்டையாடிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு ஒரு ஆஃபர். உனக்கு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக் தான்டி. அந்த பேய் பிரேமோட கழுத்தை நறுக்கி சாகடிக்க பாக்குது. அப்ப பிரீத்தி அங்க இருக்கிற கங்கா ஜலம் எடுத்துட்டு வந்து பேய் மேல ஊத்துறா. ஏய், என் மேல என்ன ஊத்துன? நான் எரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு எரியுது. அந்த பேய் வலியில அழுதுட்டே அங்கிருந்து மாயம் ஆயிடுது. பிரேம் அவன் பண்ண வேலைக்கு ரொம்ப வருத்தப்படுறான். பிரீத்தி கிட்ட மன்னிக்க சொல்லி கேக்குறான். அவன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து ரொம்ப நாள் ஆயிடுது. எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனா சடனா ஒரு நாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. உங்க இரவுகளை இனிமையாக்கணுமா? இந்த ராத்திரி உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நினைவில் இருக்கணுமா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. போட்டு கையில் மாட்டிக்கிட்டா. அப்பா, இவ்வளவு அழகான ஊரை விட்டு நம்ம ஏன் போயிட்டு இருக்கோம் அப்பா? சொல்லுங்க அப்பா. நான் சொன்னேன்ல தங்கம், அப்பா அம்மாக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு. அந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கும், ஜாலியா இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஊர் பேரே மோஜ்பூர். ஸோ கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. வாங்க வாங்க சார், நீங்க வந்தீங்க, அதனால நான் வெளியில வந்தேன். வெளிச்சம் வந்திருக்கு சார்னு சொல்லணும். டார்லிங், ஐ லவ் யூ. சுந்தர், வண்டியில பொருட்கள் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. சீக்கிரமா சமையல் செய், ஏதாவது நல்லதா செய், எனக்கு ரொம்பவே பசிக்குது. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பழைய வீடு மாதிரி இருக்கு, ரொம்ப நாளா யாரும் வரல போல இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், யாருமே ஸ்டோர் ரூம் கிட்ட போகாதீங்க. அந்த ரூம் சபிக்கப்பட்ட ரூம், யாரும் திறக்காதீங்க. இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சவ பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க. அட, என்னாச்சு சுந்தர்? ஒன்னும் இல்ல சார், நான் எலிய பார்த்து பயந்துட்டேன். பூனைய பார்த்து பயந்தாங்களாமா?
சீக்கிரம் வா, லேட் ஆகுது. ரூஹிக்கு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வரலாம். ரூஹி வாமா இங்க. ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டெல்லாம் ரொம்ப கலீஜா இருக்கு. நான் வரதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. பாய் அப்பா. பாய் அம்மா. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பொம்மையா? இதை ஏன் எடுத்தீங்க? நான் ஏற்கனவே சொன்னல ஸ்டோர் ரூம்குள்ள போகாதீங்கன்னு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்ல ஸ்டோர் ரூம் கதவை திறக்காதீங்கன்னு. யாரு ஸ்டோர் ரூம் கதவை திறந்து போனீங்க? நீங்க கண்டிப்பா செத்துருவீங்க. போங்க போங்க, இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்ன விசித்திரமா நடந்துக்கிறாங்க. சரி கிளம்பு, லேட் ஆயிடுச்சு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு, தேய்கின்றது பொன்மாலை நிலா. வரங்க, இப்பதானே வீடெல்லாம் க்ளீன் பண்ண. எவ்வளவு வேலை, டயர்டா இருக்கு. வந்துட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் பொறுங்க. ரூஹி, முதல் சாப்பாடு சாப்பிடு. அந்த டால்ல பக்கத்துல வை. வந்ததுல இருந்து இந்த டால் கூட தான் விளையாடிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்ல. நான் தான் ஸ்டோர் ரூம்குள்ளே போக வேணாம்னு சொன்னனே, என் பேச்சு நீங்கள் கேட்கவே இல்லை.
ரூஹி ரூஹி எழுந்துடுமா. வா தங்கம், நீ ஏன் கூட வா. உன் வாழ்க்கையில இனிமே இந்த பக்கம் வரவே வராது.